திரிநேத்திரா என்னை விட்டு நீங்க போக பொன்னால் மேரியனே உனக்கு என்ன மனம் வந்தத சாமி இந்த மண்ணை விட்டு மரம் போகுமா மலை வாசா மரத்தை விட்டு நிழல் போகுமா காளியோடு நடின வாடிய பூவை விட்டு வாசம் போகுமா கைலாச வாசனே இல்ல கன்றை விட்டு பசு போகுமா அரேரா மகாதேவா என்னை விட்டு போறதுக்கு உனக்கு என்னங்க மனம் வந்தது இந்த பெண்ணாளர் சொல்லுகிறார் ஆமா மண்ணை விட்டு மரம் போகுமா போகுமா இந்த மண்ணிலே உட்படமான மரமாகப்பட்டது ஆமா எப்போதும் மண்ணை விட்டு போகாது போகாது அப்படி அந்த மரம் நிலைத்து இருந்ததா அதனுடைய நிழல் ஆமா அந்த மரத்தை விட்டு போகுமா போகாது இப்ப நீ நடந்து போற ஆமா நிழல் உன்னோட தான் வரும் என்னோடதான் வருது ஆமா அதை உதாரணத்துக்கு சொல்லி அழைக்கிறாளே ஆமா எனக்கும் இந்த பெண்ணுக்கும் கணவன் மனைவி என்று உறவு இருக்கிறதா இல்ல யாருமே தெரியல மணி 3 மணி இருந்து வச்சிலாடுறாங்க அப்படி இருந்தாலும் இப்படி இந்த பின்னாலப்பட்டவ ஆமா மண்ணை விட்டு மனம் போகுமா ஆமா மரத்தை விட்டு நிழல் போகுமா ஆமா பூவை விட்டு வாசம் போகுமா ஆமா இல்ல கொண்டை விட்டு நிலம் போகுமா ஆமா இப்படி இதெல்லாம் எப்படி ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் மாற்றம் கிடையாதோ ஆமா அதே போல இந்த பெண் கேக்குறா என்னை விட்டு போவதற்கு என்ன மனம் வச்சிருக்காளே ஆமா யார் இவ இது இந்த பெண்மணிக்கு எனக்கு என்ன உறவு என்ன சம்மதம் எதுவுமே கிடையாது இருந்தாலும் பெண்ணு இந்த என்னை தொடர்ந்து வருகே யாரு உன்னை போன வனத்திலே நான் விட்டுட்டு வந்தேன் பின் தொடர்ந்து வரையே யாரு நீ உன்னோட பேர் என்ன என்று கேட்கிறாய் என்னை பின்தொடர்ந்து வருகிறாயே நீ யாரோட குமார்த்தி அப்படின்னு கேக்குறீங்க ஆமா ராஜனுக்கும் குணநதி எம்மை இறக்கும் இருந்தபடினா என்னோட பேரும் யாழக்கண்ணி என்று தெரிந்து கொள்ளுங்க உன்னுடைய பெயர் ஆமா ஏழக்கண்ணி ஆமா அப்படி இருந்தாலும் அம்மா சொல்லம்மா ஆமா அவரை விட்டுட்டு ரொம்ப போய் முன்னாந்து வச்சலாம் இருப்பாங்க பெருசு ஆயிடுச்சு அதனால ஏதோ சொல்லி அடிக்கிறேன் விடாத ஆமா ஆமா வீணா போயிடும் ஆமா ஆமா அப்படி இருந்தாலும் பெண்ணே இப்படி நீ பின் தொடர்ந்து வருகிறாய் பெண்ணே ஏன் பெண்ணே கண்ணே சாமி இப்படி என்ன பின் தொடர்ந்து வருகிறாய் பெண்ணே எதற்காக இந்த வேடம் எதற்காக நான் இப்படி வேடம் தரித்து சிவனை சிவனை என்று சிவனை கோயில் ஐந்தாசையம் மறந்து இந்த பண்டாசரத்தை கையில் பிடித்து சிவனை என்று நான் ஏன் செல்கிறேன் தெரியுமா சாமி ஐயா சின்ன
சின்னஞ்சிறு வயதாக இருக்கிற போது நீ எதற்காக தவத்துக்கு போறாய்? என்ன காரணம்? எதுக்குங்க போறீங்க? பைக் எடுக்குதா? எடுக்குது சபையோர்களே, பெரியோர்களே, தாய் தந்தைமார்களே மற்றும் கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகளே, சும்மா கேளுங்க. எதற்காக தெரியுமா? இதோ இந்த சிவ பூஜை என்று சொல்லக்கூடிய நாடகம். ஆமா, ஏதோ ஆடுறாங்க, நம்ம கண் குளிர பாக்குறோன்றது நாடகம் கிடையாது. ஆமா, இது வந்து சிவா பூஜையிலே சிறந்த பூஜை என்று சொல்லக்கூடிய, ஆமா, 1008 லிங்கத்திலே ஆமா முதன்மை லிங்கம் என்று சொல்லக்கூடிய, ஆமா, சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யக்கூடிய நாடகம். ஆமா, இந்த நாடகத்துல குளிச்சிட்டு யாராச்சும் மனதில் குறை இருந்தால், அதாவது பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், நோய்வாய்ப்பட்டு தீராத நோயோடு இருப்பவர்கள், இவர்கள் வந்து குளித்து விட்டு ஈரத்துணியோடு வந்து இந்த பூஜையில் கலந்து உங்களால் முடிந்தது காணிக்கா தராவிட்டாலும் பரவாயில்ல, ஒரு தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு ஊதுபத்தியோடு அந்த பூஜையில் கலந்துக்காங்க. இது எல்லாருக்குமே சிறப்பு. நாங்கள் இது வந்து சும்மா சொல்ல, எங்கள் ஆசிரியர் சொன்ன வண்ணம் நாங்கள் பல மேடைகளிலே பாரத மேடையில் ஆடும்போது 7 ஊர் ஜனமும் திருவிழா போல அதுக்கு காய்ப்பழம் கொடுத்து அது வேண்டிக்குவாங்க. அது நிறைவேறினா அது மறுபடியும் எங்களை போல நாடகரை கூப்பிட்டு நாடகம் விடுவாங்க. அதனால எங்களுக்கு தெரிஞ்சது சொல்றோம். ஏன்னா நாளைக்கு வேற யாருன்னா போய் சொல்லும்போது எங்கள் ஊரில் அத்தியன தவிசி நாடகம் நடத்தினாங்க, எங்களுக்கு இது யாரும் சொல்லலையேன்னு சொல்லக்கூடாது. அதனால் எங்கள் வாதியர் சொன்ன வண்ணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது மாதிரி மனக்குறை உள்ளவர்கள் குளித்து விட்டு ஈரத்துணியோடு வந்து இந்த பூஜையில் கலந்துக்கினா, ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல, ரொம்ப நாளாக எங்களுக்கு நோய் நொடி இருக்குது தீரலை, எங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பு வரல, எங்கள் வீட்டில் கடன் தொல்லை, எங்களுக்கு பேய் காத்து இது மாதிரி பிடிச்சிருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லை, இது மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூஜையில் கலந்துக்காங்க. நல்லது. அந்த சிவபெருமான் உங்களுக்கு அருள் பாலிப்பார். அப்படி இருந்தாலும்